பள்ளியின் இப்பொழுதுள்ள தலைமை ஆசிரியர் கவிதா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அவர் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு கூறி வாழ்த்து கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த கண்ணெல்லாம் கூசுது, அந்த அளவுக்கு லைட் பயங்கரமா இருக்கு. நான் இங்கே நின்றுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷன். நான் உண்மையாலுமே இங்கே வர்றதுக்கு லேட்டாக வந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, அங்கே வர வழியில் ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்தாங்க. அங்கே போய் நான் சத்தம் போட்டு இமீடியட்டாக ரோடை கிளியர் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். இந்த எக்கோ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்குப்பா, நான் பேசுறது அப்போ கேட்காது. இங்கே இந்த நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்களே, முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களே, இந்த பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்ந்த தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே, எஸ்எம்சியினுடைய தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே, இந்த பகுதியினுடைய வார்டு உறுப்பினர்களே, அரசியல் பொறுப்பாளர்களே, இங்கு இருக்கக்கூடிய மத தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, அத்தோடு இந்த நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களே, அதை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு கடைக்கோடி பகுதியிலே இப்படி ஒரு பள்ளி இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய மாவட்ட கிளையின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க விசில் அடிக்கிறது இன்னும் கொஞ்சம் பேசுன்னு சொல்ற மாதிரி இருக்கா, போதியா சீக்கிரம் போயா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காது. இல்லை, இந்த ஊருக்கு வந்து இந்த ஊருடைய பெருமையை, சில விஷயங்களை நான் பார்த்ததற்கு பிறகு சொல்லாமல் போக முடியவில்லை. நான் ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு ஊருக்குள்ள இருக்க நிகழ்ச்சிக்கு வரதான்னு நினைச்சு வந்தேன். நான் இன்னைக்கு தான் இந்த பள்ளியினுடைய அமைப்பை பார்க்கிறேன், மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பற்றி எனக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியும். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகவும் வீரம் நிறைந்தவர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கு மிகப்பெரிய தடை வந்த போது இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து நின்று இந்த பள்ளிவாசலை கட்டினீர்கள் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்பதனை இங்கே நான் சொல்ல மறுக்க இயலாது. இன்னொன்றையும் நான் இந்த இடத்திலே சொல்லி ஆக வேண்டும். நம்முடைய அரசாங்க பள்ளி, அதாவது அரசு பள்ளிகளை நாம் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு நெஞ்சங்களே, உங்களுக்கு நான் சொல்லுவது, அரசு பள்ளிகளை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் யார் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் அரசு பள்ளியில் படித்தவர்கள், அதுவும் தாய்மொழி வழியில் படித்தவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இங்கு இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பெரிய உலக நாடுகளில் எல்லாம் பெரிய பெரிய இடத்தில் இருக்கின்றார்கள். நான் இதை ஏன் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த நேரத்தில் நான் ரொம்ப அதிகமாக சொல்ல விரும்பல, கொஞ்சம் சில விஷயங்களை சொல்றேன். நான் இங்க வந்து பார்க்கும்போது பார்க்குற இடமெல்லாம் நிறைய குழந்தைகள் இருக்கிறீங்க. ஆனால் இந்த குழந்தைகள் எல்லாம் வெளியூருக்கு போய் படிக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் நீங்க வெளியூருக்கு போய் பணத்தை காசு செலவு பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள். 2 பெண் குழந்தைகளையும் அரசு பள்ளியிலே தமிழ் வழியிலே தான் படிக்க வைத்திருக்கிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏன் இதையும் சொல்றேன், அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 20%, மருத்துவத்துறையிலும் இன்ஜினியரிங் துறையிலும் 10%, 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. தாய்மொழி வழியிலே படிக்கின்றவர்கள், அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அது மலையாளமாக இருந்தால் மலையாளத்தில் படிங்கள், தமிழ் தாய்மொழியாக இருந்தால் தமிழிலே படிங்கள். ஆங்கிலத்தின் மோகத்தால் நீங்கள் உங்களுடைய பணத்தை இழக்காதீர்கள் என்பது இந்த இடத்துல நான் சொல்லி ஆக வேண்டும். இவ்வளவு குழந்தைகளை வைத்திருக்கின்றீர்கள். சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள், பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் பணத்தை சேமித்து ஒரு பணத்தை டொனேஷனை கொடுத்தா பல லட்சம் ரூபாய், ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வரும். ஒரு கோயிலை கட்டிவிடலாம், ஒரு இஸ்லாமிய மத நிறுவனத்தை கட்டிவிடலாம்.
ஒரு சர்ச்சை கட்டிவிடலாம். ஆனால் நீங்கள் எத்தனை கோடி பணம் வைத்திருந்தாலும் அரசாங்க நிறுவனத்தை அரசாங்கம் மட்டும்தான் நிறுவ முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு அரசாங்க பள்ளி இழுத்து மூடப்படுகிறது என்று சொன்னால் ஒரு 5 பேர் 10 பேருக்கு வேலை இழப்பு ஏற்படுகிறது. நீங்க இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருடைய குழந்தைகளும் அரசாங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அரசாங்க வேலைக்கு போகணுமா இல்ல தனியார் வேலைக்கு போகணுங்களா? அரசாங்க வேலைக்கு போக வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். பாதுகாப்பான பணி அரசாங்க பணி. அப்படி இருக்கின்ற போது நாம் படிப்பதை மட்டும் தனியார் பள்ளியை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? தனியார் பள்ளிகள் அவர்களுக்கு நாம் கொடுக்கிற பணத்தை வைத்துதான் அந்த பள்ளிகளை நிர்வகிக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் இன்றைக்கு தன்னுடைய சொந்த செலவிலே எல்லா பிள்ளைகளும் சமமான கல்வியை பெற வேண்டும், சரியான கல்வியை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு எத்தனை திட்டங்கள், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், பெண்களுக்கு கல்லூரி செல்வதற்கு 1000 ரூபாய், இப்படி மாணவர்களை வெளிநாட்டுக்கு சென்று படிப்பதற்கான திட்டங்கள், காலை உணவு திட்டம், இப்படி பல திட்டங்களை அரசாங்கம் உருவாக்கி நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பது எதற்காக என்று சொன்னால் அனைத்து குழந்தைகளும் சமமான கல்வியை சமமான இடத்திலே பெற வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வரும்போது ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை நான் பார்த்துட்டு வந்தேன். வர வழியில நான் 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ரோட்ல நின்றுட்டு இருந்தோம். ஏன்னு கேட்டா அங்க ரோடு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏராளமான ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்குது. அந்த குழந்தைகள் எங்களுக்கு பின்னால்தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு கூடலூருக்கும் அங்கேயும் போய் படிக்கக்கூடிய படிப்புல என்ன கிடைச்சிட போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து படிக்க வையுங்கள். நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்களோ அப்படி படிப்பதற்கு ஆசிரியர்களை அரசாங்கம் நியமனம் செய்யும். இன்னைக்கு ஒரு வாத்தியார் இருப்பாங்க அப்படின்னா 2 வாத்தியார் இருப்பாங்கன்னா நாளைக்கு நீங்க ஒரு 50 மாணவர்களை சேர்த்தால் இன்னும் 2 ஆசிரியர்களை இங்க நியமனம் செய்வார்கள். அது உங்கள் பகுதியில் படித்தவர்களாக இருக்கக்கூடும் என்பதையும் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி, அரசாங்கம் பள்ளி என்பது அவமானத்தின் அடையாளம் அல்ல, இது பெருமையின் அடையாளம் என்று நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார். அரசு பள்ளி என்பது பெருமையின் அடையாளம். தனியார் பள்ளிகள் எவ்வளவு பெருசு வேணா எப்படி வேணா இருக்கலாம். ஒய்யார கொட்டையாம் தாழம்பூவாம் உள்ளே பார்த்தால் ஈரும் வேணுமான்னு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருப்பார். ஒய்யார கொண்டையாம் தாழம்பூவாம் உள்ளே பார்த்தால் ஈரும் வேணுமாம். வெளியில பாக்குறதுக்கு எல்லாம் அவ்வளவு அழகா சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள போனோம்னா எல்லா கெட்ட பழக்கமும் அங்கதான் இருக்கு. ஆனா அரசாங்க பள்ளிக்கூடம் அப்படி கிடையாது. உங்க வீடு இங்க இருக்குது, உங்க பிள்ளைகள் இங்க இருக்கிறாங்க, உங்க பள்ளிக்கூடம் இங்க இருக்கிறது. நீங்கள் பிள்ளைகள் நடந்து வருகிற வழியிலே உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து விடலாம். உங்க பிள்ளைங்க எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க, ஏதாவது தவறான பழக்கத்துல ஈடுபடுறாங்களா அப்படின்னு நம்மளால வாட்ச் பண்ண முடியும். உங்களுடைய அண்ணனாக இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அத்தை மாமாவாக இருக்கலாம், உங்களுடைய சொந்த பந்தங்கள் தான் இருப்பீர்கள். ஆகையால் உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்புல எந்த குறைபாடும் இருக்காது. ஆனால் இங்கிருந்து வெளியூருக்கு போய் அந்த பிள்ளை படிச்சுட்டு வீட்டுக்கு எப்படி வரான் எப்படி போறான் அப்படின்னு தெரியாது. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் இது புரியுமா இல்லையா என்று தெரியவில்லை. சைக்கலாஜிக்கலா ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு பேருந்தில் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் 1ஆம் வகுப்பு மாணவனும் பேருந்தில் செல்லுகிறான், 5ஆம் வகுப்பு மாணவனும் பேருந்தில் செல்லுகிறான், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே பேருந்தில் செல்லுகிறார்கள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 1லிருந்து 5 வரை ஒரு வகுப்பாகவும், 6, 7, 8 என்பதை நடுநிலை பள்ளியாகவும், 9, 10 வரை உயர்நிலை பள்ளியாகவும், 12ஆம் வகுப்பு வரை மேல்நிலை பள்ளியாகவும் அரசாங்கம் எதற்காக பிரித்திருக்கிறது தெரியுமா? 1லிருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலை சின்ன குழந்தைங்க, அதுக்கப்புறமா வரக்கூடிய குழந்தைங்க அடுத்த நிலை, அப்புறம் டீனேஜ் குழந்தைங்க 10வது வரைக்கும் வந்துருவான், 12வது வரைக்கும் வந்துருவான். 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனுடைய மனநிலையும் 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்க முடியுங்களா? இருக்க முடியாது. நான் இதை இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லுகிறேன். 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனோ மாணவியோ தன்னுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றம் அடைந்திருப்பார்கள். அவர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றத்தை நாம் பேருந்திலே போய் ரொம்ப தூரம் போய் என் பையன் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல பெரிய ஸ்கூல்ல பணம் கட்டி படிக்கிறான்னு பந்தாவுக்கு நினைச்சோம்னு சொன்னா அந்த குழந்தை 5ஆம் வகுப்பு படிக்கும் போது 12ஆம் வகுப்பு குழந்தைக்கு என்ன எண்ணம் இருக்குமோ அந்த எண்ணத்தை அவர்கள் பார்த்து பார்த்து பழகி விடுவார்கள். 12ஆம் கிளாஸ் பையனுடைய ஆக்டிவிட்டிஸ் 5ஆம் கிளாஸ் குழந்தைக்கு வந்துடும். அப்ப 5ஆம் கிளாஸ் குழந்தையுடைய மனநிலை எங்க இருக்கும்? பெரிய தன்மையா இருக்கும். நம்முடைய குழந்தைகளை
குழந்தைகளாக இல்லாமல் சிறிய வயதிலேயே மெச்சூர்டு குழந்தைகளாக மாற்றி விடுகிறோம். இந்த அன்வான்டட் மெச்சூரிட்டி என்று சொல்லக்கூடியது தேவையில்லாத மூப்பு, தேவையில்லாத எண்ண ஓட்டங்களை வளர்த்து விட்டால் குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்க முடியாது. எனவே பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்களிடத்திலே இதை நானும் ஒரு பெற்றோர் என்கின்ற முறையிலே சொல்லுகிறேன். உங்கள் குழந்தைகளை அருகாமையில் இருக்கிற பள்ளியில் படிக்க வையுங்கள். முதல்ல ஒண்ணு, அரசு பள்ளிகளில் படிக்க வைங்க. 20% தமிழில் தாய்மொழியில் படிப்பவர்களுக்கு இடஒதுக்கீடு அரசாங்கம் கொடுக்குது. 100 பேருக்கு வேலைனா 20 பேருக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஆக உங்களுடைய பிள்ளைகளை அரசாங்க பள்ளியில் படிக்க வைப்பது என்பது ஏதோ சாதாரண பள்ளிக்கூடம் தானே, இலவசமாக கிடைப்பது தானே என்று எண்ணிவிடாதீர்கள். இந்த இலவசத்திற்குள் தான் எத்தனையோ என்ஜினியர்களும் டாக்டர்களும் புதைந்து கிடக்கின்றார்கள். எனவே தனியார் பள்ளிகளில் படிக்க வைப்பதற்கு உங்களுக்கு வசதி இருக்கிறது என்று சொன்னால் அந்த பணத்தை மிச்சப்படுத்துங்கள். எங்க போய் மிச்சப்படுத்துங்க? உங்க 1ஆம் கிளாஸ்ல படிக்கிற குழந்தைக்கு, 2ஆம் கிளாஸ்ல படிக்கிற குழந்தைக்கு பேங்க்லயோ போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு புக்கை ஓபன் பண்ணுங்க. அதுல அந்த பணத்தை மாசம் அவங்க ஃபீஸ் காசை சேமிச்சு வைங்க. 12ஆம் வகுப்பு படித்தவுடன் அந்த மாணவனோ மாணவியோ கல்லூரிக்கு சேர வேண்டும் என்று சொன்னால் அந்த பணம் உங்களிடத்தில் மிச்சமாக இருக்கும். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், என்னுடைய ஒரு மகள் 9ஆம் வகுப்பு படிக்கிறாள், இன்னொரு மகள் 7ஆம் வகுப்பு படிக்கிறாள். ஒருவருடைய அக்கௌண்ட்ல 4.5 லட்சம் ரூபாய் பணம் வைத்திருக்கிறேன். 7ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு 3.5 லட்சம் ரூபாய் பணம் இப்ப வச்சிருக்கிறேன். அவங்க +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகணும்னா நான் யாருகிட்டும் கடன் வாங்கி படிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள். உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்த பிள்ளைகளாக, சிறந்த குடிமக்களாக, இந்திய நாட்டினை தாங்கி பிடிக்கிற ஒரு உன்னத சக்தியாக வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அரசு பள்ளிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேறுவதற்கு வாழ்த்தி இந்த விழா மேலும் மேலும் சிறக்க, இது போன்ற விழாக்களில் மீண்டும் எங்களை போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொள்வதற்கு இன்னைக்கு லேட்டா வந்ததுக்காக மன்னிப்பு கூறி, அடுத்த ஆண்டு உங்கள் பள்ளியிலே நடைபெறவிருக்கின்ற ஆண்டு விழா நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த ஆண்டு விழாவில் அத்தனை பரிசுகளையும் நாங்களே வழங்குகிறோம் என்பதனையும் தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.